இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஐஜிபியை சந்திக்க இந்திரா காந்தியால் இயலவில்லை. தனது முன்னாள் கணவரின் வசம் உள்ள தனது மகளை மீட்டுக் கொடுக்கும்படி போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயிலை நேரடியாக சந்திப்பதற்கு பாலர்பள்ளி முன்னாள் ஆசிரியையான இந்திரா காந்தி இன்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் வரை மேற்கொண்ட அமைதி ஆட்சேப ஊர்வலத்தில் அவரால் ஐஜிபியை சந்திக்க முடியவில்லை. அருண் துரைசாமி தலைமையிலான இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவினர் கிட்டத்தட்ட 100 பேர் கோலலம்பூர் சோகோவில் இருந்து பல்வேறு சுலோகங்களை தாங்கிய அட்டைகள் மற்றும் பதாகைகளை ஏந்திய வண்ணம் திட்டமிட்டபடி இன்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தை சென்றடைந்தனர். தனது மகள் பிரசன்னா டிக்ஷாவை தேடி கண்டுபிடிப்பதில் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை போலீஸ் துறை அமல்படுத்தவில்லை என்று கூறி தனது ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையில் போலீஸ் படை தலைவரிடம் மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு இந்திரா காந்தி திட்டமிட்டிருந்தார். எனினும் புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் முன்புறம் பிற்பகல் 1 மணியில் இருந்து 4 மணி வரை இந்திரா காந்தியும் அவரின் ஆதரவாளர்களும் காத்திருந்த நிலையில் அவர்களால் ஐஜிபியை சந்திக்க இயலவில்லை. புத்ராஜயா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஐஜிபி தங்களை சந்திப்பதற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த அமைதி ஆட்சேப ஊர்வலத்திற்கு தலைமையேற்ற அருண் துரைசாமி தெரிவித்தார். எனினும் மாலை 4 மணி வரை அவர்களால் ஐஜிபியை சந்திக்க இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஜிபியை சந்தித்து மகஜர் ஒன்றை வழங்குவதுடன் தனது மகள் பிரசன்னாவுக்கு பிடித்தமான கரடி பொம்மையை ஒப்படைக்கவும் இந்திரா காந்தி திட்டமிட்டிருந்தார். சபாவை தளமாக கொண்ட உப்கோ கட்சி பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியில் இருந்து விலகியது தொடர்பில் எந்தவொரு கடிதத்தையும் தாம் இன்னும் பெறவில்லை என்று நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். அண்மையில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய டத்தோ ஈவான் பெனடிக்கை தலைவராக கொண்ட தி யுனைடெட் புரோகிரசிவ் கினபாலு ஆர்கனைசேஷன் என்ற உப்கோ கட்சியிடம் இருந்து அதிகாரப்பூர்வமான கடிதத்தை பெற்ற பின்னரே இவ்விவகாரம் குறித்து தாம் கருத்துரைக்க முடியும் என்று ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். சபா மாநில வருவாயில் 40 விழுக்காடு வருவாயை அந்த மாநிலத்திற்கே திருப்பித் தரப்பட வேண்டும் என்று கொத்தகினபாலு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் அறிவித்ததை ஆட்சேபிக்கும் வகையில் அமைச்சர் பதவியை துறந்த டத்தோ ஈவான் பெனடிக் பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். உப்கோவிடம் இருந்து அதிகாரப்பூர்வமான கடிதம் கிடைத்த பின்னர் நாடாளுமன்ற மக்களவையில் அக்கட்சியின் இருக்கையை மாற்றுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று சபா பூத்தத்தானில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜொஹாரி அப்துல் இதனை தெரிவித்தார். ஜொஹர் பாருவிற்கும் கோலலம்பூருக்கும் இடையிலான மின்சார ரயில் சேவையான ETS வரும் டிசம்பர் 12ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. பொதுமக்களுக்கு ETS ரயில் சேவை திறந்து விடப்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக, அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி இந்த மின்சார ரயில் சேவையை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தொடக்கி வைப்பார் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். ETS ரயில் சேவை முதலில் ஜொஹர் பாருவில் இருந்து கோலலம்பூருக்கு இணைக்கப்படும். பின்னர் அந்த சேவை வடக்கே படாங் பசார் மற்றும் பட்டவட்டுடன் இணைக்கப்படும் என்று ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். இன்று குலுவாங் மக்கோத்தா ரயில் பூங்காவில் குலுவாங் ரயில் விழாவை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லோக் இதனை தெரிவித்தார். வரும் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பரிசா நேஷனல் இன்று தனது தேர்தல் கொள்கை அறிக்கையை வெளியிட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பரிசா நேஷனல் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்குமானால் மக்கள் வாங்கத்தக்க விலை கட்டுப்படியான வீடுகள் கட்டப்படும் என்பதுடன் வாழ்க்கை செலவினங்களுக்கான உதவிகள் நல்கப்படும் என்று அக்கூட்டணி தனது தேர்தல் கொள்கை அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. சபா மக்களை கவரும் வகையில் 6 முக்கிய அம்சங்களை தாங்கிய தேர்தல் கொள்கை அறிக்கையை மாநில தேசிய முன்னணியின் பொருளாளர்
பொருளாளர் சலேசைட் குருவா வெளியிட்டார். சபா மாநில தண்ணீர் கட்டணம் மறுசீரமைக்கப்படுவது, மக்களின் நல்வாழ்வு, பொருளாதார உயர்வு, மகளிர் மற்றும் இளையோர்களுக்கான சலுகைகள், தரமான உயர்கல்வி, அரசியல் உருமாற்றம் ஆகியவற்றை பரிசான் நேஷனல் தனது தேர்தல் கொள்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. சபாவில் வீட்டு பிரச்சினை தலை தூக்கியிருப்பதால் வாங்கத்தக்க விலை, கட்டுப்படியான வீடுகளை நிர்மாணிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று சலேசைட் குருவா தெரிவித்தார். ஆண்டுக்கு 15,000 வீடுகளை கட்டுவதற்கு உத்தேசிக்கப்பட்ட நிலையில் புதிய விமான நிலையம் நிர்மாணிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தென் தாய்லாந்து பயணங்களை ஒத்திவைக்குமாறு மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் தாய்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் கனத்த மழை மற்றும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் இப்போதைக்கு அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று சொங்க்லாவில் உள்ள மலேசிய துணை தூதர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது தென் தாய்லாந்தில் மோசமான வானிலை நிலவி வருவதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் துணை தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே தென் தாய்லாந்துக்கு சென்று அங்கே விடுமுறையை கழித்துக் கொண்டிருக்கும் மலேசியர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். உதவி தேவைப்படக்கூடிய மலேசியர்கள் சொங்க்லாவில் உள்ள மலேசிய தூதரக அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடாஹ் யான் கம்புங் சிடாக்கா தங்கா என்ற இடத்தில் இன்று காலை 9:15 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 சிறார்கள் மரணமுற்றனர். சைக்கிளில் சென்ற 10 வயது மற்றும் 11 வயது சிறார்களை கார் ஒன்று மோதியதில் கடும் காயங்களுக்கு ஆளான 2 சிறார்களும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர் என்று யான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஹமீசி அப்துல்லா தெரிவித்தார். சிறார்கள் சவாரி செய்த சைக்கிளை கார் பின்புறத்தில் இருந்து மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விபத்து 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். கிடா பாலிங்கில் நேற்று நிகழ்ந்த தீ விபத்தில் சேதமுற்ற தேசிய பள்ளி விரைவில் சீரமைக்கப்படும் என்று மாநில கல்வி இலாகா அறிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வரும் வேளையில் சேதமுற்ற வகுப்பறைகளின் கட்டமைப்பு தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் கல்வி இலாகா தெரிவித்துள்ளது. இத்தீ விபத்தில் வகுப்பறைகள், நிர்வாக அறைகள், கழிப்பறைகள் சேதமுற்றுள்ளன. வகுப்பறைகள் சீரமைக்கப்படும் வரையில் ஒரு குறுகிய கால நடவடிக்கையாக மாணவர்கள் வீட்டில் இருந்து PDPR எனும் இயங்கலை மூலம் கல்வி கற்பர் என்று அது தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.